பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் தண்ணீர் பாட்டில் வாங்க இறங்கிய 70 வயது முதியவர் மீண்டும் ரயிலில் ஏற முயன்றபோது விபத்தில் சிக்கி 2 கால்கள் துண்டிப்பு. 3 மணி நேரத்திற்குள் துண்டான அவரது ஒரு காலை இணைக்க கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் பரபரப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குழந்தை வேலு மகன் சோமா சங்கர். இவருக்கு வயது 70. இவர் விஜயவாடா பகுதியிலிருந்து கோயம்புத்தூர் செல்வதற்காக கேரளா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி பயணம் செய்தார். இந்நிலையில் இன்று காலை 9 மணியளவில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தின் முதலாவது நடைமேடையில் ரயில் வந்து நின்றது. அப்போது சோமசங்கர் தண்ணீர் பாட்டில் வாங்குவதற்காக ரயிலில் இருந்து இறங்கி அருகில் இருந்த கடைக்கு சென்றார். அவர் தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொண்டு வருவதற்குள் ரயில் கிளம்பிய நிலையில் அவசரமாக ஓடிச் சென்று ரயிலில் ஏற முயன்றார். அப்போது திடீரென சோமாசங்கர் கால் தவறி நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டார். இதில் சோமாசங்கர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அவருடைய 2 கால்களும் துண்டாக்கியது. இதில் ஒரு காலை மட்டும் மீட்டெடுத்த ரயில்வே போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சோமாசங்கரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அவருக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் துண்டான அவரது ஒரு காலை 3 மணி நேரத்திற்குள் இணைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர்கள் துரிதமாக செயல்பட்டு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரிக்கு மீண்டும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.